திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த அகரம் கிராமத்தை சேர்ந்த மீன் வியாபாரி ரவி என்பவரது மகள் அருணா. 27 வயதான அருணா குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்று கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் பொன்னேரி வருவாய் வட்டத்திற்குட்பட்ட கீரப்பாக்கம் மற்றும் மாங்கோடு கிராமங்களின் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வந்துள்ளார். கடந்த 29ஆம் தேதி தாயுடன் ஏற்பட்ட குடும்ப தகராறில் அருணா விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றதாக கூறி அவரது குடும்பத்தினர் பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். 3 நாட்கள் தொடர் சிகிச்சைக்கு பிறகு புத்தாண்டு தினத்தன்று காலை சிகிச்சை பலனின்றி அருணா பரிதாபமாக உயிரிழந்தார். வீட்டு வேலை செய்யவில்லை என தாய் ஜோதி திட்டியதால் மனமுடைந்த அருணா விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக ரவி திருப்பாலைவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் திருப்பாலைவனம் காவல்துறையினர் சந்தேக மரணம் பிரிவில் வழக்கு பதிந்து உடற்கூராய்வு நடத்தி அருணாவின் சடலத்தை அவரது பெற்றோரிடம் ஒப்படைத்தார்கள். இதனிடையே இந்த சம்பவத்தில் திடீர் திருப்பமாக அருணாவை அவரது குடும்பத்தினரை விஷம் வைத்து கொலை செய்துவிட்டதாக அவரது காதலன் சிவபாரதி திருப்பாலைவனம் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் அளித்துள்ளார். அது பொண்ணுக்கு கட்டாயப்படுத்தி பூச்சி மருந்து வாயில் ஊற்றி விட்டு வாயிலன்னு வர வரைக்கும் வீட்லேயே இருக்க வச்சுருக்காங்க சார். நான் வந்துடுறேன், நீ கவலைப்படாதுன்னு அந்த பொண்ணு வீடியோ கால்லாம் கிட்ட நல்லா தான் சார் பேசிச்சு. சரி, இன்னைக்கு காலையில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு இறந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த சிவபாரதி குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்று கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் பொன்னேரி வருவாய் வட்டத்திற்குட்பட்ட பாக்கம் மற்றும் கடவன்துறை கிராமங்களின் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வருகிறார். 2023ஆம் ஆண்டு ஒரே பேட்சில் பணியில் சேர்ந்த அருணாவும் சிவபாரதியும் அருகருகே உள்ள கிராமங்களில் பணிபுரிந்த போது நட்பாக பழகி வந்துள்ளார்கள். கடந்த மே மாதம் மாவட்ட தலைநகரான திருவள்ளூரில் சர்வே பயிற்சிக்காக சென்றபோது நண்பர்கள் இருவருக்கும் இடையே புரிதல் அதிகரித்து காதல் மலர்ந்துள்ளது. வாட்ஸ்அப், இன்ஸ்டா மூலம் தொடர்ந்து காதலித்து வந்த இருவரும் ஒரு கட்டத்தில் இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துள்ளார்கள். இது தொடர்பாக சிவபாரதி தமது குடும்பத்தினரிடம் பேசி காதலுக்கு சம்மதம் வாங்கியுள்ளார். தன்னுடைய வீட்டில் சம்மதம் வாங்குவதற்கு முன் காதல் கைகூடுவதற்காக பெரும்பேடு முருகன் கோவிலுக்கு 6 வாரம் சென்று விளக்கேற்றிய அருணா தமது காதலை வீட்டில் கூறிய போது சிவபாரதி வேறு சமூகத்தை சேர்ந்தவர் என்பதை காரணம் காட்டி அவரது குடும்பத்தினர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் அவர்கள் அருணாவையும் சிவபாரதியையும் கண்டித்திருக்கிறார்கள். அருணாவின் அண்ணனான அரவிந்த் என்பவர் போலீசில் வேலை செய்வதாக கூறி சிவபாரதியை மிரட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் அவங்க அண்ணா என்கிட்ட அன்னைக்கு கால் பண்ணி இந்தமாரி எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக போலீஸ் எல்லாம் தெரியும், நீ எங்கள் தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா உன்னை முடிச்சிருவ, நீ பார்த்துக்க, எங்கே போனாலும் நீ தப்பிக்க முடியாதுன்னு சொன்னார் சார். அவங்க தம்பி அதே மாதிரி தான் சார், என் தங்கச்சிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஊர்லேயே போயிட்டு உங்கள் அம்மா அப்பா தம்பி உன்னை 4 பேர்த்தையும் நான் வெட்டி போட்டுருவேன், எங்களுக்கு ஜாதி கௌரவம் தான் முக்கியம், எங்களுக்கு மற்றதெல்லாம் எதுவும் முக்கியம் இல்லை, பொண்ணு வியோவாக இருந்தாலும் எங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க சார். அதுக்கப்புறம் ஒரு நாள் அடித்து துன்புறுத்தி அந்த பொண்ணை வியோவா வேலையவே ரிசைன் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க சார். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அப்பா கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு டைம் குத்த போயிட்டு வராமா சார். அவங்க அண்ணா அரவிந்த் போலீஸாக இருக்கிறவர், அவர் வந்த அன்னைக்கெல்லாம் இன்னும் சாகலையா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ செத்து போனேன்னா எங்களுக்கு நிம்மதியாக இருக்கு அப்படின்னு சொல்லி சாகருக்கே தூண்டிக்கிட்டு இருந்திருக்காரு சார். அவங்க தம்பி அதுக்கு மேலே டெய்லி ஃபோனை பார்த்துட்டு தூங்கிட்டு இருந்தாங்க கூட எழுப்பி 2-3 டைம் அடிச்சிருக்காங்க நம்ம சார். தலையெல்லாம் கொண்டு போய் செவத்துல அடித்து கண்ணெல்லாம் காயம் பண்ணியிருக்காங்க சார். அவங்க அம்மா மனசாட்சி எல்லாம் முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து டெய்லி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி பூசாரி வெட்டி கூட்டிகிட்டு போக, அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போக, இவங்ககிட்ட கூட்டிகிட்டு போகன்னு தொல்லை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க சார். அருணா வீட்டில் காதலுக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பியதை தொடர்ந்து இருவரும் பதிவு திருமணம் செய்து கொள்ளலாம் என சிவபாரதி ஆலோசனை கூறியிருக்கிறார்.
ஆனால் அருணாவோ பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்ய வேண்டும் எனவும், எப்படியாவது வாழுங்கள் என கூறிவிட்டால் நான் இப்போதே வீட்டை விட்டு வந்து விடுவேன் என கூறியதாக சொல்லப்படுகிறது. நீங்க எப்படியா போயிடுங்க, போயிட்டு நீங்க வாழுங்கன்னு சொல்லிட்டு நான் நிம்மதியா சொல்றேன். இன்னைக்கே கூட நான் உங்க வீட்டுக்கு தேடி நான் வந்துருவேன். ஆனா என்ன சொல்றது, நீ எங்க போனாலுமே உன்னை தேடி வெட்டுன்னு சொல்ற. நான் சாகிறதுக்கு இன்னைக்குமே நான் ஃபீல் பண்ணல. ஆனா என்னால நீ இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதுதான் என்னால யோசிக்கவும் முடியல. அது ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நான் அதான் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. அது சும்மா இல்லை, பிளாக்மெயில் பண்ணுறாங்க. மாறுவாங்க, பார்க்கலாம். அண்ணா சரி, அழுகாத. ஏற்கனவே நீ வேற நெஞ்சு வலிக்கிட்டு என்ன. ஆனால் அழுகாத அண்ணா. ஏற்கனவே அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லிருக்காங்க. ஒன்றும் பயப்படாத. இதனிடையே கடந்த 29ஆம் தேதி உறவினர் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளுமாறு அருணாவை அவரது குடும்பத்தினர் வற்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு அவர் மறுப்பு தெரிவிக்கவே குடும்பத்தில் தகராறு ஏற்பட்டதாகவும், அப்போது அருணாவை அடித்து சித்திரவதை செய்து வற்புறுத்தி களைக்கொல்லி மருந்தை வாயில் ஊற்றி நுரை தள்ளிய பிறகு மருத்துவமனையில் அனுமதித்ததாகவும், மறுநாள் கண் விழித்த அருணா தான் அனுபவித்த சித்திரவதைகளை சிவபாரதியிடம் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. காதலி எப்படியும் உயிர் பிழைத்து வந்து விடுவார் என சிவபாரதி நினைத்திருந்த நிலையில் அடுத்த நாள் அருணா இறந்த செய்திதான் அவருக்கு வந்திருக்கிறது. அவங்க அண்ணா மறுபடியும் வழக்கம் போல டியூட்டியிலிருந்து வந்திருக்காரு சார். 2 வாரத்துக்கு ஒருக்கா வருவார் சார். வந்தோடனே அவங்க சொந்தக்கார பையன் யாரோ இருக்காராம்மா சார். அந்த பையன் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருக்காராம்மா. அந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சொல்லியிருக்கிறதுக்கு, இல்லை என்னால் முடியாது, நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னோன்னே, பண்ணிக்க முடியாதுன்னா பின்ன நீ செத்து போயிடுன்னு சொல்லிட்டு அவங்க 4 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை போட்டு திங்கக்கிழமை ஃபுல்லாக அடித்து அந்த பொண்ணை கை காலெல்லாம் பிடிச்சி வாயில் புல்லு மருந்து ஊற்றி அந்த பொண்ணை அங்கேயே வீட்லேயே விட்டுட்டு வாயில் நுரத்தலை வரைக்கும் விட்டுட்டு நுரத்தல்னதுக்கப்புறம் சரின்ட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க சார். அந்த பொண்ணு செவ்வாய்க்கிழமை ஈவினிங் தான் எனக்கு அவங்க அப்பா ஃபோனில் அந்த பொண்ணோட இன்ஸ்டா ஐடியை லாகின் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிச்சு, இந்தமாரி என்னை கொண்டிருப்பாங்க, என்னை அடித்தாங்க, நான் ஒரு நாள் ஃபுல்லாக அடி வச்சாங்க, நான் அழுத, அப்புறம் எனக்கு வாயில் புல்லு மருந்து ஊற்றி விட்டாங்க, நான் செத்துருப்பேன், கண்ணு முடிச்சு பார்த்தா இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கிற, இப்போ நான் நல்லா இருக்கேன், எனக்கு சரியாயிரு, நான் வந்துடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு சார். இன்னைக்கு திடீர்னு காலையில் பார்த்தா இறந்துட்டு தான் சொல்கிறாங்க சார். நேற்றுலாம் அந்த பொண்ணு நல்லா தான் சார் இருந்துச்சு, இன்னைக்கு காலையில் இறந்துட்டு தான் சொல்கிறாங்க சார். வேறு சமூகத்தை சேர்ந்தவன் என்பதால் தங்களது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமது காதலியின் குடும்பத்தினர் அவருக்கு விஷம் கொடுத்து கொலை செய்து விட்டதாகவும், இது தொடர்பாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என சிவபாரதி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். கடைசியாக கூட குரூப் 1 எழுதுச்சு சார். ஆனால் மறுபடியும் மெயின்ஸ் கூட எழுத போகல சார். குரூப் 1 படிக்கணும்னு அந்த பொண்ணுக்கு ஆசை சார். நான் படிக்க வைக்கிறேன்லாம் சொல்லியிருந்தேன் சார். நானும் இங்கேயே சென்னையிலே செட்டில் ஆகிற, ஊருக்கு போகல, இங்கேயே சொல்லியிருந்தேன் சார். அவசரப்பட்டு கொண்டுட்டானுங்க சார். விட்டு நானே வேலைக்கு போயிருப்பேன் சார். ஆனால் கொண்டுட்டாங்க 4 பேரும் சேர்ந்து. சூசைட்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அவங்க தம்பி அண்ணா போலீஸாக இருக்கிறதுனால நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. ஆவடியில் ஒர்க் பண்ணுறாரு. கண்ணெல்லாம் வச்சு மிரட்டுறாரு. ஏற்கனவே சந்தேக மரணம் என்ற பிரிவில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் சிவபாரதியின் புகாரை பெற்றுக்கொண்ட திருப்பாலைவனம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குடும்ப தகராறில் பெண் விஏஓ தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட நிலையில் வேறு சமூகத்தை சேர்ந்தவரை காதலித்ததால் காதலை ஏற்க மறுத்து குடும்பத்தினர் விஷம் கொடுத்து கொன்றுவிட்டதாக காதலன் அளித்துள்ள புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.